بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. தன்வீர் அகாடமி ஒழுங்கு செய்திருக்கின்ற இந்த அமர்வுக்கு தலைமை வகிக்கின்ற தன்வீர் அகாடமியின் கௌரவ தலைவர் எமது பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இப்ராஹிம் ஹசரத் அவர்களே, தன்வீர் அகாடமியின் நிர்வாக பொறுப்பாளர் ஷேக் அப்துல் முஜீப் அவர்களே, இந்த நிகழ்வை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய சகோதரர் ஹசன் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய உலமாக்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிங்கள மொழியை போதனாக மொழியாக கொண்டு கற்ற மாணவர்களுக்கு சிங்கள மொழி மூலமே ஷரியாத் துறையில் புலமையை வழங்கும் உயர்ந்த நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற திஹாரிய தன்வீர் அகாடமியின் இந்த அறிமுக கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கும் கலந்து கொண்டு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பையிட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு பல்லின சமூகத்தில் வாழும் ஒரு சிறுபான்மை சமூகம் என்ற வகையிலே முஸ்லிம்களாகிய எமது நிலைப்பாடு அன்று எவ்வாறு இருந்தது, வரலாறு நெடுகிலும் எவ்வாறு அமைந்தது, நாளை எவ்வாறு அமைய வேண்டும் முதலான அம்சங்களோடு சம்பந்தப்பட்ட சில கருத்துக்களை உங்களோடு குறுகிய நேரத்துக்குள் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய உலகிலே 65 நாடுகளில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையினராக வாழ்கிறார்கள் என்றால் 150க்கும் மேற்பட்ட நாடுகளிலே முஸ்லிம்கள் பிற சமுதாயங்களோடு இணைந்து சிறுபான்மையினராக வாழ்ந்து வருகிறார்கள். எனவே எண்ணிக்கையை பொறுத்தவரையில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற நாடுகளை விட சிறுபான்மையினராக வாழும் நாடுகள் தான் 3 மடங்கு கிட்டத்தட்ட அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். எனவே இந்த சிறுபான்மை முஸ்லிம் சமூகங்கள் தாம் வாழுகின்ற நாடுகளிலே எவ்வாறு ஏனைய இனத்தவர்களோடு, சமூகத்தவர்களோடு, சமயத்தவர்களோடு தமது உறவுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது பற்றியதான ஒரு ஷரியா நிலைப்பாடு மிக தெளிவாக இருக்க வேண்டும். எனவேதான் இப்போது உலகளாவிய மட்டத்திலே இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு புதிய ஃபிக்ஹ் ஒழுங்கை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஃபிக்ஹுல் அகல்லியாத், சிறுபான்மை முஸ்லிம்களுக்கான சட்ட ஒழுங்கு. ஒரு காலத்திலே முஸ்லிம்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்குள் இருந்தார்கள். அது உஸ்மானிய சாம்ராஜ்யமாக இருக்கும், அல்லது ஸ்பெயின் முஸ்லிம் சாம்ராஜ்யமாக இருந்திருக்கும், அல்லது முகலாய சாம்ராஜ்யமாக இருந்திருக்கும், அல்லது இந்த சாம்ராஜ்யங்களுக்கு முன்பிருந்த அப்பாசிய ஆட்சியாக இருந்திருக்கும், அதற்கு முன்பிருந்த உமையா ஹிலாஃபத்தாக இருந்திருக்கும், அல்லது அதற்கு முன்பிருந்த ஹிலாஃபா ராஷிதாவாக இருந்திருக்கும். அங்கெல்லாம் முஸ்லிம்கள் பெரும்பான்மையினராக இருந்த காரணத்தினால் முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழும் நாடுகளில் எத்தகைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பார்கள், அத்தகைய பிரச்சனைகளுக்கு குர்ஆன் சுன்னா என்ன சொல்லும், ஷரியத் என்ன சொல்லும் என்பது பற்றியதான ஒரு புரிதல் இருக்கவில்லை. அத்தகைய ஒரு புரிதலின் அவசியமும் காணப்படவில்லை. ஆனால் காலப்போக்கிலே உலக நிலைமை மாறியது. பல்வேறு காரணங்களினால் முஸ்லிம்கள் உலகின் நாலா பக்கங்களுக்கும் சிதறி சென்றார்கள். அதன் விளைவாக உலகத்திலே முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற தாருல் இஸ்லாம்கள் இருப்பது போலவே முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக வாழும் நாடுகளும் தோற்றம் பெற்றன. அங்கே அவர்கள் வித்தியாசமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள், வித்தியாசமான நிலைப்பாடுகளை எடுக்க நிர்பந்திக்கப்பட்டார்கள். எனவே இப்போது உலகிலே ஒரு சக்தியாக இருக்கின்ற இந்த முஸ்லிம் சிறுபான்மையினர் பற்றி தனியாக பார்க்கப்பட வேண்டும் என்ற கருத்து இஸ்லாமிய அறிஞர்கள், உலமாக்கள், ஃபுகஹாக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. உலக மொத்த முஸ்லிம் சனத்தொகையில் சுமார் 45% முஸ்லிம் சிறுபான்மை சமூகங்கள். மற்றொரு ஆய்வின்படி உலக முஸ்லிம் மொத்த சனத்தொகையில் 1/3 பங்கினர்
முஸ்லிம் சிறுபான்மை சமூகத்தவர்கள். இன்னும் ஒரு மதிப்பீட்டின்படி உலகில் உள்ள ஒவ்வொரு 12 முஸ்லிம்களிலும் ஒரு முஸ்லிம் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த முஸ்லிமாக இருக்கிறார். துல்லியமான மதிப்பீடுகளாக கணிப்பீடுகளாகவே இல்லாத போதும் இது பெரும்பாலும் இஸ்லாமிய நிறுவனங்கள் உலகளாவிய ரீதியில் மேற்கொண்ட மதிப்பீடுகள் உடைய முடிவுகளாக இருக்கின்றன. எப்படியோ இஸ்லாமிய உலகின் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக சக்தியாக சிறுபான்மை முஸ்லிம்கள் மாறியிருக்கிற காரணத்தினால் அவருடைய விவகாரங்கள் தனியாக ஷரியாவுடைய நிலையில் நோக்கப்பட வேண்டும் என்ற கருத்து வலுப்பெற்று அது பற்றிய நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு பல வழிகாட்டல்களும் தரப்பட்டிருக்கின்றன. இந்த வகையிலே இலங்கை போன்ற பல் இனத்தவர்களும் சமயத்தவர்களும் சமூகத்தவர்களும் வாழுகின்ற ஒரு நாட்டிலே வாழுகின்ற முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் கலந்துரையாடுவதற்கு முன்னால் இதுகால வரைக்கும் நாம் எப்படி இருந்து வந்திருக்கிறோம் என்பதனை கலந்துரையாடுவது மிக பொருத்தமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, கடந்த சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டில் வாழுகின்ற ஒரு பாரம்பரிய சமூகம் இலங்கை முஸ்லிம் சமூகம். இந்த கடந்த 1000 ஆண்டுக்கு மேலாக எவ்வாறு இந்த இலங்கை முஸ்லிம் சமூகம் பிரதான நீரோட்டத்தில் நின்று செயற்பட்டு வந்திருக்கிறது என்பது மிக தெளிவான ஒரு விஷயம். இதற்கு வரலாறு நெடுகிலும் பலர் சாட்சிகளாக இருந்திருப்பதை பார்க்கிறோம். 1946 ஆண்டு சோனக சம்மேளனம் நடாத்திய ஒரு கூட்டத்திலே கலந்து கொண்ட முன்னாள் இலங்கையுடைய பிரதமர்களில் ஒருவரான DS சேனாநாயக்கா அவர்கள் மிக தெளிவான ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். இந்த நாட்டுடைய இலங்கையுடைய முதுகெலும்பு இந்த நாட்டில் வாழுகின்ற முஸ்லிம் சமூகம். இது 1946 ஆண்டு சொல்லப்பட்ட ஒரு கருத்து. DS சேனாநாயக்கா அவர்களுடைய மரணத்தின் போது நடாத்தப்பட்ட இரங்கல் உரையிலே சர் ராசிக் ஃபரீத் அவர்கள் இந்த மேற்கோளை எடுத்து சொன்னார்கள். இவ்வாறு இவர்கள் சொன்னதற்கு பல நியாயங்கள் இருக்கின்றன. வரலாறு நெடுகிலும் இந்த நாட்டு முஸ்லிம்கள் ஆண்டாண்டு காலமாக நூற்றாண்டு காலமாக இந்த நாட்டுடைய மேம்பாட்டுக்காக தம்முடைய முழுமையான பங்களிப்பை செய்து வந்திருக்கிறார்கள். அரசவையிலே ஆலோசகர்களாக, அமைச்சர்களாக, மருத்துவர்களாக, சமையல் அறையிலே சமைக்கின்ற சமையற்காரர்களாக எல்லாம் நின்று தம்முடைய பங்களிப்பை இந்த நாட்டுக்கு நிறைவாக செய்து வந்திருக்கிறார்கள். 12ஆம் நூற்றாண்டிலே உலக புகழ்பெற்ற பூகோள அறிஞரான இத்ரீசி எழுதிய நூலிலே இலங்கை முஸ்லிம்களை பற்றி பிரஸ்தாபித்திருக்கிறார். அன்றிருந்த இலங்கை மன்னனுடைய அரசபையிலே 16 பேர்கள் இருந்ததாகவும் அவர்களுள் 4 பேர் முஸ்லிம் மந்திரிகளாக இருந்ததாகவும் அவர் தன்னுடைய 12ஆம் நூற்றாண்டில் எழுதிய அந்த நூலிலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். 5ஆம் விஜயபாகு மன்னனுடைய மந்திரியாக மீராலெப்பை என்ற முஸ்லிம் இருந்திருக்கிறார் என்பது பற்றி தேசிய அரும்பொருட்காட்சி சாலையுடைய இனத்துவ ஆய்வாளராக இருந்த MT ராகவன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.